வணக்கம். இது குளோபல் தமிழ் பொலிட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் சொல்லியிருக்கிற சில விடயங்கள் தொடர்பாகவும், இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் என்று வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாகவும், அண்மையில் ஈரானின் இலங்கைக்கான தூதுவர் தெரிவித்த கருத்து தொடர்பாகவும், இலங்கையின் தற்போதைய சமகால வெளிவிவகார போக்குகள், சர்வதேச நகர்வுகள் தொடர்பான விடயங்களையும் ஆராயவும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இலங்கையின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் முன்னாள் நீதி அமைச்சரும் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். என்னென்னு சொன்னால், இலங்கைக்கான ஈரான் தூதுவர் தெரிவித்த ஒரு கருத்தையொட்டி அந்த கருத்து வந்திருக்கின்றது. அதாவது, தாக்குதலுக்கு இலக்கான ஈரான் கப்பல் ஆயுதிஸ்டானா இலங்கையின் அழைப்பை ஏற்றுத்தான் இந்த கப்பல் இலங்கை கடற்பகுதிக்குள் வந்ததாகவும், அந்த கப்பல் மீது தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், ஆனால் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு தொடரும் என்று சொல்லி ஈரான் எந்த நேரமும் இலங்கைக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜி.எல். பீரிஸ் இந்த விடயத்தில் கொஞ்சம் ஆழமான ஒரு பார்வையாக, இலங்கை மீது நேரடியாக ஈரான் அரசாங்கம் தூதர் ஊடாக ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் இந்த சம்பவத்தை என்ற தன்மை தொடர்பாக உடனடியாக ஆராய்ந்து எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, எவ்வாறான தாக்குதல் நடந்தது, இந்த கப்பல் மீதான இலங்கையின் அழைப்பு எந்த அளவில் இருந்தது, சர்வதேச சட்ட விதிமுறைகள் எவ்வாறு இருக்கு, அதே நேரம் இலங்கை அமெரிக்கா இடையிலான உறவு நிலப்பாடுகள் தொடர்பாக உடனடியாக முழு பரிசீலனை செய்து அறிக்கையிடணும் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரம் இன்று இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை நீண்ட காலமாக கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை பேணி வருகிறதாகவும், அதே போல பாதுகாப்பு ஒப்பந்தங்களை பேணி வருகிறதாகவும், இது வெளிப்படைத்தன்மையாக பரஸ்பர மரியாதையுடன் நல்ல அடிப்படையிலே நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியின் பின்னணியில் சில ஊடகங்களை வெளியான செய்தி ஒரு முக்கியமான பார்வையாக மாறி இருக்கிறது. அதாவது, இறுதிப் போர் நடந்த காலப்பகுதி விடுதலை புலிகளோட இலங்கை அரசாங்கம் இறுதிப் போர் செய்த காலம் என்று சொல்றது 2008 தொடங்க 2009 ஆண்டு காலப்பகுதி வரையான காலப்பகுதியில் புலிகளுக்கு சொந்தமான கப்பல் 7 கப்பலை அளிக்கிறதுக்காக அமெரிக்காவிட இருந்து புலனாய்வு தகவல்களை இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொண்டதாகவும், அந்த அமெரிக்கா வழங்கின புலனாய்வு தகவலின் அடிப்படையில் 4 கப்பல்கள் அளிக்கப்பட்டதாகவும் சில ஊடகங்கள் இதே அமெரிக்க தூதுவர் வெளியிட்ட இந்த அறிக்கையின் பின்னணியில் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அப்போது 2009 ஆண்டு நடந்த இந்த சம்பவத்துக்கும் 2026 ஆண்டு நடந்த இந்த சம்பவத்துக்கும் முறையில் எவ்வாறு தொடர்பு இருக்குன்றதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் ஒரு நிலையான பாதுகாப்பு ரீதியான ஒரு நல்ல அடிப்படையிலான தகவல் பரிமாற்றம் இலங்கை அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடையில இருக்குது என்ற விஷயத்தை இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டி நிற்கிற நேரம் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து, இந்த இடத்துல இலங்கை அரசாங்கத்தின் சமகால சர்வதேச வெளிவிவகார நகர்வுகள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இதுல முன்னே அரசாங்கங்களின் போக்கிலிருந்து சற்று விலகி இந்த அரசாங்கம் சில செயற்பாடுகளை செய்தா, சர்வதேச ரீதியான நகர்வுகளை செய்தா என்ற விடயமும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய விடயம் தான். உதாரணமாக, இலங்கை அரசாங்கத்தின் போக்கு சர்வதேச நகர்வு எவ்வாறு சொல்லி யாராலையும் விளங்கி கொள்ளாத ஒரு நிலை இருக்குன்னு சொன்னால், அமெரிக்காவுடைய ஒரு உறவு, ஈரானுடைய உறவு, இன்றைக்கு பார்த்தால் ரஷ்யா என்ற பிரதி வலிசக்தி அமைச்சர் இங்கே வந்து சில ஒப்பந்தங்களை 1974 ஆண்டுக்கு பிறகு இங்கே செய்கிறதுக்கு ரஷ்யாவிடம் தொடர்ச்சியாக கேசம் வாங்குறதுக்கான ஒப்பந்தங்களை செய்கிறதுக்கும் இந்த அரசாங்கம் சில நகர்வுகளை செய்து வருகிறது. அதே நேரம் சீனாவுடைய உறவு, அமெரிக்க ஜனாதிபதி மோடியோட கதைக்கைகளும் இந்திய பிரதமர் மோடி உடனடியாக இலங்கை ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கா கூட தொடர்பு கொண்டு அன்றைய தினமே 2 பேரும் இதை கதைக்கணும். இந்த இடத்துல சர்வதேச ரீதியான சர்வதேச அரசியல், போல அரசியல், இலங்கையின் வெளிவேறு நகர்வுகள், இலங்கையின் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன, இதுகளெல்லாம் விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஜி.எல். பீரிஸ் சொல்லியிருக்கிற விஷயமும், ஈரான் இலங்கைக்கான தூதுவர் சொல்லியிருக்கிற விஷயமும், அதே நேரம் அமெரிக்க தூதுவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த கருத்தையொட்டி சில ஊடகங்களை முன்பு 2009 ஆண்டு புலிகளின் காலப்பகுதியில் நடந்த சம்பவம் தகவல் பரிமாற்றம் அதுகள் தொடர்பாக வெளியிட்டிருக்கிற இந்த விடயமும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம் தான். இந்த இடத்துல இலங்கை அரசாங்கத்தின் போக்கு இதை நோக்கி நகருது என்று பார்த்தால், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சிங்கள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்தின் போக்கு நாட்டின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல, ஒற்றை நிர்வாகத்தை நோக்கின போக்காக இருக்குது, இது ஜனநாயகத்தை நோக்கின பாதை இல்லை என்று சொல்லி சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் சர்வதேச நிறுவனங்களுக்கும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க, ஒரு அறிக்கை அனுப்பி வச்சிருக்காங்க. இதில் சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்ற முக்கியமான நாட்கள் எல்லா கட்சியிலும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க இந்த NDP அரசாங்கத்துக்கு எதிராக. ஆனால் தமிழ் அரசியல் கட்சிகள்ன்றது அவங்களுக்கு நாங்கள் என்னத்துக்கு வாக்கு போட்டாங்கன்னு தெரியாது, அதே நேரம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது, ஊழல் கடிவுறாங்க, என்ன உரிமை கடிவுறான்னு சொல்லுவாங்க. அவங்களே தாங்கள் என்னத்துக்கு புறமேனத்துக்கு வர முடியாது, அங்கே என்ன கலைக்க முடியாது ஞாபகம் இல்லை. அவங்க 2009 முதலும் சரி பிறகும் சரி என்னத்தை செய்தவங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் சிங்கள எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அறிக்கை அனுப்பி இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக. இந்த அரசாங்கத்தின் போக்கு எதை நோக்கி போகுதுன்றது இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்.
ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு என்றது வந்து சில உலக நாடுகளில் சில ஆட்சி முறைகளில் இப்பயும் இருக்கு. ஜனநாயக நாடாக அதை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அங்க ஆட்சியாளர் நினைக்கிறால்தான் ஆட்சியை தொடர்ந்து இருக்கிற முறையும் இருக்குது. அதை நோக்கி தான் இலங்கை நகருதா அல்லது இலங்கை நல்ல நோக்கத்தோட எதிர்காலத்தை நோக்கி நகருதான்றது வந்து எங்களுக்கு இப்போ விலங்கு இல்லை. எதிர்கட்சி ஒன்று சொல்லுது, ஆளுங்கட்சி ஒன்று சொல்லுது, சர்வதேச போக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கத்தின் இந்த சமகால வெளிவிகார போக்கு அல்லது சர்வதேச அரசியல் மீதான இலங்கை அரசாங்கத்தின் பார்வை என்னவா இருக்குன்றது விளங்கி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து கொடுத்தோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட தொடருவோம். நன்றி.